மக்களை வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம், வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரு எச். சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா 2026 சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு பொதுவான பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவான் ஆட்சி பெறும் ராசி, சொந்த வீடு, ஆண் ராசி, நெருப்பு ராசி, பிடிவாத குணம் அதிகமுள்ள ராசி, கோப குணம் அதிகமுள்ள ராசி, எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக தெளிவாக இருக்கும்னு நினைக்கிற ராசி. ஏன் அப்படின்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது ஆத்மகாரகன், தந்தைகாரகன், அரசுகாரகன். இது தந்தைக்குண்டான வீடு, அப்போ அரசாங்க வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை நிறைந்த ராசி அப்படிங்கிற சிம்ம ராசி ரொம்ப சிறப்பான ராசி. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் கொஞ்சம் மாறும்போது ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. ஏன்னா துணிச்சல், தைரியம், எல்லா விஷயத்துலையுமே முதன்மை பண்பு அப்படிங்கிறது அவங்க இடத்த அதிகம். அப்போ கிரக நிலைகள் மாறும்போது ஏன் பயப்படணும்? ஏன் அப்படின்னா இப்போ சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போய் அஷ்டம சனி அப்படின்னோன்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம். அஷ்டம நடக்குங்க சாமி, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல, பயமா இருக்கு அப்படிலாம் கிடையாது. அஷ்டம சனி அப்படிங்கிற சனி பகவானுங்கிறது யாரு? ஒரு நேர்மையான கிரகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குற்றம் உள்ளவங்களை திருத்துவார், அவ்வளோதான். அவர் நம்மகிட்ட இருக்கிற தவறுகள், சில ஒழுக்கமில்லாத செயல்களை வடிகட்டி நம்மளை சுத்தமாக ஒழுக்கமாக செஞ்சுட்டு போகிறது சனி பகவானோட வேலை. அப்போ எல்லா விஷயத்துலையுமே தொழிலாகட்டும், வருமானமாகட்டு, ஒரு நல்லது கிட்ட எந்த விஷயத்துலையுமே கரெக்டாக ஒழுக்கமாக நேர்மையாக இருந்துட்டோம்னா அஷ்டமச்சனினாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 குடைவர் 8 குடைவர் குரு பகவான் இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார். திருமண சம்பந்தப்பட்ட யோகங்கள் சிறப்பு. திருமணம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் திருமண தடை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தது குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனங்கள் வேணும். ஏன் அப்படின்னா 5 குடைவர் 8 குடைவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 12ஆம் இடத்துல உச்சம் பெறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியான செலவுகள், தேவையில்லாத செலவு, தேவையில்லாத விரயம். உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்ஸ்தானம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக தொழில்னு எடுத்துட்டா மனைவி தான். புரியுதுங்களா? சிம்மராசிக்காரங்க அதாவது அதிக அலட்சியப்படுத்துறதே மனைவியை. மனைவியை நேசிக்கிறது, மனைவி கிட்ட அன்பாக பேசுறது, மனைவிக்கு தேவையான பொருளாதாரத்தில் மேன்மை கொடுக்கறத சிம்மராசிக்கு அழகு. அப்படி பண்ணனா தொழில்ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு லக்னத்துக்கு ராசிக்கு 10 குடையவர் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அப்போ சுக்கிரன் அப்படின்னா மனைவி. அப்போ மனைவியை நல்லா நேசிச்சாவே உங்களுக்கு தொழில்ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே கேது இருக்கிறார். அப்போ ராசிக்குள்ளே கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால முதுகு வலி, இடுப்பு வலி, கால் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கொடுக்கும். கொஞ்சம் கவனம். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரச்சனை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்க கொஞ்சம் கவனம். சிம்மராசிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது தேய்பிர பிரதோஷம், வளர்பிற பிரதோஷத்துக்குலாம் போய் அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்ப சிறப்பு. மாலை 4:30 to 6 மணிக்குள்ளே தான் கும்பிடணும். அது பிரதோஷ டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்விகாரகன். அந்த கல்விக்கு உண்டானது என்ன அப்படின்னா முடியாத குழந்தைகளுக்கு ஏதாச்சும் கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகள், நோட்டு, பேனா, பென்சிலு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட உதவிகள் செஞ்சு கொடுங்க. அடுத்தது மருத்துவ ரீதியான செலவுகளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அங்கே ஃபர்ஸ்ட் எய்டு, அதாவது இந்த மருத்துவ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பாக்ஸு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. எல்லா விரைங்களும் கம்மியாக நலமோடு வளமோடு வாழ்வீங்க. வாழ்க வளமுடன்.